சத்யா மீனா கிட்ட சொன்ன உண்மை எல்லாமே நம்ம முத்துக்கிட்ட போயிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீட்டுக்கு போயிட்டு முத்துக்கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதான் மீனா, நான் ஏற்கனவே உன்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன்ல, அந்த பார்லர் அம்மா பார்த்தாவே ஏதோ ஒரு தப்பான விஷயத்துல என்னமோ பண்றாங்கன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டே இருப்பேன்ல. இப்ப பாத்தியா எதுக்காக சிட்டி கிட்ட வட்டிக்கு அமௌண்ட் வாங்கணும்னு தெரியல, இதெல்லாம் மனோஜ்க்கு தெரியுமா என்னங்கிறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மீனா இல்லைங்க, மனோஜ்க்குலாம் எதுவுமே தெரியாதாமா, அதுவும் சத்யா என்கிட்ட சொன்னா, எதுக்காக அந்த பார்லர் அம்மா காசு வாங்கினாங்கிறத நான் கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மீனா ஏங்க வேண்டாங்க, நம்ம ஏற்கனவே அவங்க விஷயத்துல தலையிட்டு தானே நம்மளே சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா, எல்லாமே நான் பாத்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ரோஹிணி சாப்பிட்றதுக்கு உட்காந்துருப்பாங்க. அந்த டைம்ல விஜயா இருந்துகிட்டு, எந்திரி, எதுக்காக இப்ப நீ சாப்பிட்ற, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கல இந்த வீட்டுல உனக்கு சாப்பாடே கிடையாதுன்ட்டு. மீனா ரோஹிணிக்காக சப்போர்ட் பண்ணி எப்படியாவது சாப்பிட வச்சிடுறாங்க. அடுத்து ரோஹிணிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. வந்தோடனே ரோஹிணிக்கு இது என்ன புது நம்பரா இருக்கு, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யாரா இருந்தா என்ன, நம்ம அட்டன் பண்ணி பேசும்னு சொல்லிட்டு ரோஹிணி எடுத்து அட்டன் பண்ணும்போது கரெக்டா சிட்டி என்ன ரோஹிணி என்னையெல்லாம் மறந்துட்டியா அப்படின்றாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.